பிளவுஸ் வந்துட்டு பேக் சைடு ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சு எடுத்துக்கோங்க. முடிச்சு எடுத்துட்டு நடு சென்டர்ல வந்துட்டு இதுல இருந்து இடுப்போட சென்டர்ல வந்துட்டு ரெண்டா ஒரு ஸ்டிச் பண்ணி இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பார்ட்ஸ் வந்துட்டு சென்டர் உங்களுக்கு எத்தனை இடத்துல தேவையோ இங்கே வச்சுருங்க. அழுத்தி நீங்க வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ள விட்டு நல்லா அடிச்சிருங்க. எல்லா பார்ட்ஸும் வச்சிருங்க. சிங்கிள் ஃபுட்ல தான் அடிக்கணும், டபுள் ஃபுட்ல வந்து அடிக்க வராது. எல்லா பார்ட்ஸும் அடிச்சிடலாம். எல்லா பார்ட்ஸும் வச்சாச்சு. நெக் இந்த சைடு வச்சுட்டு உங்களுக்கு வந்து இடுப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இடுப்பில் வந்துட்டு எதுவும் முன்ன பின்ன ஆகிடாம இந்த பீஸ் தான் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இடுப்பு ரெண்டையும் வந்துட்டு ஒரு பீஸ் கூட நகராம கரெக்டாக வச்சு நீட்டா லாஸ்ட்டாக வரும்போது நல்லா ரஃப் அடிச்சிடலாம். உங்களுக்கு வீயோட ஷேப்பும் வந்துருச்சு, பிளவுஸோட டிசைன் வந்துருச்சு. வந்து படிமான தையல் ஒட்டி போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து இந்த பால்ஸ் ஒட்டி போட்டுக்கோங்க. இது வந்து கிளாத் வந்து ரொம்பவும் மெலிசா கண்ணாடி மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம வந்துட்டு லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணிட்டு மேல வந்து டிசைன் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து கிளாத் திக்னஸா இருந்துச்சுன்னா பிளவுஸோட கிளாத்ல டிசைன் வச்சுட்டு லைனிங் வந்து இந்த பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணாம மேல கொடுத்து உள்ள அட்டாச் பண்ணிக்கலாம். பைப்பிங் ரெடி பண்ணிடலாம்.